ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ரெசிபிஸ் பை ஜே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நம்ம பொரியல் செய்யும்போது மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துப்பேன். ஸோ இது கூட கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கிடணும். குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், தென் இது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வேகணும். எந்த பொரியலுக்குனாலும் வெங்காயம் நல்லா வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோடு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச அவரைக்காய் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த காய்கறியோட கொஞ்சம் சின்ன பச்சை ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்காக நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட நல்லா அந்த காய்கறியை ஒரு 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் சின்ன லிட்டில் அமௌண்ட் போதும், ரொம்ப வேண்டாம், லைட்டாக லிட்டில் அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிடணும். ஸோ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய் நல்லா பாயில் ஆகணும்ல, ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது காய்கறிக்கு என்றைக்குமே. லைட்டாக அந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். காய்கறி ஏற்கனவே ரொம்ப நேரம் பாயில் பண்ண விடக்கூடாது சொல்லுவாங்க, அதோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதால் காய்கறி முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் அந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் நல்லா துருவினாலும் ஓகே, மிக்சியில் போட்டு லைட்டாக திருவி இது பண்ணாலும் ஓகே. அந்த தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த தேங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ரை பண்ணோம்னா நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு இந்த அவரைக்காய் பொரியல் தேங்காய் மிக்ஸ் பண்ணது சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.